கடற்கரையில் காவிரி சங்கமிக்கும் இடத்தில் தலைசங்காடு நான்மதிய பெருமாள் மற்றும் திருவிழந்தூர் பரிமள ரங்கநாதர் பெருமாள்கள் ஒரே நேரத்தில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. மயிலாடுதுறை அருகே உள்ள திருவிழந்தூர் பரிமள ரங்கநாதர் கோவிலில் இருந்து மாசிமகத்தை ஒட்டிய பௌர்ணமி நாளில் பெருமாள் பல்லக்கில் எழுந்தருளி விடிய காலை தருமக்குளம் பெருமாள் கோவிலுக்கு எழுந்தருளினார். அங்கு அவருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பெருமாள் அங்கிருந்து புறப்பட்டு பூம்புகார் கடற்கரையில் உள்ள காவிரி சங்கமத்துறையில் எழுந்தருளினார். பரிமள ரங்கநாதரை தொடர்ந்து தலைசங்காடு நான்மதிய பெருமாளும் அங்கு எழுந்தருள பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பெருமாள்கள் கடலில் தீர்த்தம் அளிக்கும் நிகழ்ச்சி நடந்தது. அப்போது திரளான பக்தர்கள் ஒரே சேர கடலில் புனித நீராடினர். தொடர்ந்து பெருமாள்களுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது. தலைசங்காடு நான்மதிய பெருமாள் 40 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாற்று சிறப்புமிக்க பூம்புகார் காவிரி சங்கமுக தீர்த்தத்தில் தீர்த்தம் கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அதுதான் யோசிச்சேன். எடுக்க சொன்னேன் எடுக்கிறாப்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.